ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அழகான காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஆறுபடை முருகனும் ஒரே இடத்துல இருக்கிற ஆறுபடை கல்யாண முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு எப்படி போகலான்னு சொல்கிறேன், வீடியோவை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற இடம் தான் வெங்கலப்பள்ளி. அந்த வெங்கலப்பள்ளி கிராமத்தில் அழகா மலைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஆறுபடை முருகன் கோவில். நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து வரணுன்னா 2 வழியாக வரலாம். ஒன்று, திருப்பத்தூர் டு வாணியம்படி போகிற வழியில் பால்னாக்குப்பம் கூட்டு ரோடு வரும். அந்த வழியிலிருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இந்த கோவிலுக்கு போயிடலாம். உங்களுக்கு கூகுள் மேப்போட லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோவிலுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்தில் புதன்கிழமை அந்த மாதிரி டைமில் போனோம். அப்போ யாருமே இல்லை. கோவிலை சுற்றியும் 6 படை முருகரோட சிலைகளை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு படை வீடோட சிலையும் ஸ்டார் வடிவில் அமைச்சிருக்கிற கோவிலை சுற்றி அமைச்சிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த முருகரை சுற்றி ஒரு சின்ன குளம் போல் அமைப்பில் தண்ணியை விட்டு இருக்காங்க. ஒரு அழகான காட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன கோவிலாக இருந்தாலும் சும்மா மன நிம்மதியாகவும் இருக்குது. இந்த முருகர் கோவிலில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் கிருத்திகை தைப்பூசம் இதுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மன அமைதிக்காக இந்த கோவிலான வராங்க, சிலர் வேண்டுதலுக்காக வராங்க, சிலர் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாற்றம் அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்கள கேட்டாக்கா இங்கே இருக்கிற அமைதியான சூழல், பறவைங்களோட சத்தம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ஒரு அழகான இடமா மாற்றி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற கிராம மக்கள். நாம் போனப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோவில் க்ளோஸில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையில் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னாக்கா தினசரி பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளையார் சிலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவில் அமைச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த கோவிலான வந்தால் 6 படை முருகரை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சிலர் வேண்டுதலுக்காக அவங்க நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக அங்கே இருக்கிற சில வித்தியாசமான முறைகளில் பற்றி தெரிஞ்சுக்கினீங்கனாக்கா நீங்கள் ஒரு டைம் வந்துட்டிங்கனாக்கா மீண்டும் மீண்டும் வர ஆசைப்படுவீங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலோட பயணம் செஞ்சு பாருங்கள். அது உங்களை மாற்றும், அது உங்கள் உள்ளத்தை தொடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அழகான காட்சியை நீங்களும் பாருங்கள். ஒரு சின்ன மலை தான், அந்த மலைக்கு பக்கத்தில் இந்த கோவில் அமைச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது. நீங்கள் பால்னாக்குப்பம் வழியாக வந்தீங்கன்னாக்கா ஒரு காட்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாகவும் இந்த கோவிலுக்கு வர அனுபவம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா இந்த அமைதியான சூழலில் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கோவிலுக்கு போகலான்னு மட்டும்தான் உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி ஸ்டார் ஷேப்பில் ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி அழகான கோவில்கள் இன்னும் ஏதாவது இருக்குதுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த கோவிலையும் போயிட்டு எடுத்து வீடியோ போடுவோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் முருக பக்தராக இருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு யாராச்சும் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்குனாக்கா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆறுபடை கல்யாண முருகன் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரி மலையோட ஒரு முனையில் தான் அமைஞ்சிருக்குது. அதுவும் இயற்கை சூழலில் இருக்கிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அமைதியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது.